குரு ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்கான இந்த வாரத்துக்கான ராசி பலன். அதே ஞாயிற்றுக்கிழமை 15 பிப்ரவரி 2026 21 பிப்ரவரி 2020 வரை நாளுக்கான இந்த வாரத்துக்கான ராசி பலன் சிம்ம ராசிக்கு மட்டும். அந்த அடிப்படையில் இந்த 7 நாட்களுக்கான சிம்ம ராசியின் சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் எது போல இருக்கும் என்றால், நேர்மறையான பலன்கள், சாதகமான பலன்கள். உங்கள் ராசியிலிருந்து சந்திரன் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் மீனத்துக்கும் இந்த வாரம் முழுவதும் பயணிக்கின்றது. அந்த அடிப்படையில் 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் பயணிப்பதால் 6ஆம் இடம் நோய் எதிரிகளை குறிப்பதாக இருக்கின்றது. 7ஆம் இடம் வாழ்க்கை துணை நட்பு குறிக்கிறதாக இருக்கிறது. தொழில் சார்ந்த உறவு முறைகள். 8ஆம் இடம் உடல் நலம் ஆயுள் சார்புடைய வீடாக இருக்கின்றது. இந்த 3 வீட்டு அடிப்படை கொண்டு தான் 90% உங்களுடைய பலன் இந்த வாரம் இருக்கும். அந்த அடிப்படையில் பாசிட்டிவான நேர்மறையான விஷயங்கள் இந்த வாரம் எது போல் இருக்கும் என்றால், ஆரம்பம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இளைஞர்களுக்கு வெளிநாட்டுடைய தொடர்புடைய வாய்ப்புகள் வந்து சேரும். நீங்கள் செய்யும் வேலை தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை ஏற்றம் கொண்டதாக தான் இருக்கும். உங்கள் முயற்சிகளை எந்த விதமான தோய்வும் வேண்டாம். சுப காரியங்கள் மதம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தாராளமாக பங்கேற்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கான திறமை, உங்களுக்கான பொறுப்பு, முயற்சியில் நல்ல திறமையாக ஆற்றல் கொண்டு சிறம்பட செய்து முடிப்பீர்கள். மாணவர்களின் உயர்கல்விக்கு இந்த வாரம் சாதகமான நிலைமை கொண்டதாக தான் இருக்கின்றது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த நோய்கள்லாம் சரி ஆகிறதுக்கான சூழல் இந்த வாரம் இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 15ஆம் வியாழக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக தான் இருக்கின்றது. இதுவரைக்கும் சொன்னது நேர்மறையான விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள். நெகட்டிவான விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் எது போல் என்றால், இந்த வாரம் நீங்கள் ஒரே பேட்டர்னில் ஒரே முறையில் செய்கிற விஷயங்களை சரி செய்ய வேண்டும். அதே பேட்டர்னில் செய்யணும், அது பிரச்சனை தான் உண்டாக்கும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, தொழில் நிமித்தமாக இருக்கிற இது உறவுமுறை, நட்பு வட்டம், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் சில சிக்கலை உண்டாக்கும். ஏற்கனவே இருந்த சட்ட சிக்கல் விஷயங்களில் அது மறுபடியும் அது உயிர் பெற்றதாக மாறும். அதை பார்த்து கவனித்துக் கொள்ளுங்கள். இதனால் சில மன கஷ்டங்களும் ஏற்படலாம். மூட்டு வலி சார்ந்த, எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் இந்த வாரம் குறைந்தளவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அதான் உணவு சார்ந்த விஷயங்களையும், தினசரி பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்களையும் எதையும் கவனிக்காமல் புறக்கணிக்காதீர்கள். எந்த ஒரு முயற்சியும், ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிங்க. உங்களுடைய முடிவுக்கு மற்றவங்க மேலே பழிப்பட வேண்டாம். எது இருந்தாலும் உங்களுடைய முடிவு உங்களுடையதாக தான் இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் மற்றவர்களை நம்புறதோட உங்களை நீங்கள் நம்புவது சிறப்பாக தான் இருக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஓகே தான். அப்புறம் சனிக்கிழமை தான் உங்களுக்கு நாள் சரியில்லாமல் இருக்கின்றது. அது மட்டும் எச்சரிக்கையாக இருந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பாசிட்டிவான விஷயங்களை கவனித்தும் எதிர்மறையான விஷயங்களை குறைத்தும் இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி உங்கள் ராசி கொண்ட நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க வளம்.